நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதன்படி செய்ய முடியும். அப்போ நம்ம அதன்படி செய்யணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தான் தெரியும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளால் செவி கொடுக்காத முடியாதபடி சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம், தள்ளி போடாம தான் அந்த நம்ம செவி கொடுக்காத தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய ஜெபமும் அருவருக்கப்படத்தக்கதுன்னும் போது அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா அது அத்தனை நம்முடைய வார்த்தைக்கு தேவனை பண்ண மாட்டாரா, செவி கொடுக்க மாட்டார். அப்போது தாவீது காலையில் என்ன பண்ணுவாராம், அவர் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி அவர் காத்திருக்கிறார். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா உபயோகத்தில் சொல்கிறாரு 4:29 முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு ஜெபத்தை அவர் எடுக்கிறார். அப்போ காலையில் நம்ம என்ன பண்ணுமா, காலையில் நம்ம காத்திருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலையும் நமக்கு எப்படி இருக்குதுன்னா புதிதாக இருக்குது.